ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாண்ட்விச் வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா சட்னி, ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டேன், குடமிளகா, டொமேட்டோ கெச்சப், காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், பட்டர், சீஸ். இவ்வளோ தாங்க. இந்த பொருளை வச்சு நம்ம டேஸ்டியாக சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். அந்த ப்ரெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு புதினா சட்னியை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கங்க புதினா சட்னியை. ஆல்ரெடி புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு புதினா சட்னி பிடிக்கலனா கூட இதில் டொமேட்டோ கெட்சப் கூட வச்சுக்கலாம். மயோனைஸ் இருந்தால் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க சீஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாண்ட்விட்சில் ஹைலைட்டே இந்த சீஸ் தாங்க. அதனால் நம்ம சீஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாங்க. குடமிளகா கட் பண்ணும் போது உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க. பெப்பரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பெப்பரையும் நல்லா தூவி விட்டுருங்க. நம்ம உப்பும் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியும். அதனால் உப்பு லைட்டாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு ரெட் சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க. ப்ரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சிடலாங்க. தவா சூடான உடனே ஃப்ரை பண்ண கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் என்ன கூட பரவாயில்ல, நெய்யில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் வச்சிடலாம். நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சுருக்க சீஸு வெஜ்ஜெலாம் இப்படியே வச்சுருந்தா வேகாது. ஸோ அதனால் நம்ம ஒரு வெயிட்டான பொருளை இது நம்ம வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு கல் எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன வெயிட்டான பொருள் இருக்கோ அந்த பொருளை இந்த தட்டு மேலே வைங்க. நம்ம இந்த வெயிட்டான பொருளை ஏன் வைக்கிறோன்னா, நம்ம ப்ரெட்டு உள்ள வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மர்ஜ் ஆகி நல்லா குக் ஆகி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வச்சுருக்க சீஸ் கூட நல்லா மெல்ட் ஆகி கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த சாண்ட்விச் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் கோல்டன் கலர் ஆகிடும். நம்ம ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடு வேகிறதுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். அதேமாரி திரும்பவும் ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டு வச்சிடலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஆன பிறகு அந்த கல்லையும் அந்த தட்டையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக 2 சைடுமே நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஹெம்மியான சாண்ட்விட்ச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.